தையோட மீனிங் வந்து இங்கிலீஷ்ல நம்ம சொல்றது வந்து யார். ஸோ அதனால இது உங்கள் சாக்லேட் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கோவிட்ல ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு மேக் ஷிஃப்ட்டா நாங்க ரூம்ல சைஸ்ல தான் ஆரம்பிச்சு எல்லாமே கன்வெர்ட் பண்ணி, அப்ப என்னென்ன மினிமல் மெஷினரிஸ் இருக்க முடியுமோ அத வச்சு தான் ஆரம்பிச்சு ஹேண்ட் பேக்கேஜிங் தான். ஸோ இது இது வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் சாக்லேட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து வெப்சைட் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் பண்ணிட்டு இருந்தேன். இது அண்ட் அதுக்கும் முன்னாடி வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த இன்டாலரன்ஸ் இருக்கும்போது சரி இவங்களுக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணால் இவங்களும் இதை சாப்பிடலாமே அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆர்கானிக்காக இருக்கணும், வீகனாக இருக்கணும், ஒரு சஸ்டைனபிள் ப்ராடக்டாக இது இருக்கணுன்றது பார்த்தோம். வி ஷுடன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். இதுதான் வந்து சிம்பிளாக எங்களோட கான்செப்ட். நீங்கள் சாப்பிட்டீங்களா, சந்தோஷமாக இருங்க, சாக்லேட் சாப்பிட்டேன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு மோமெண்ட்டில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் அந்த பார்த்து அந்த ஒரு செகண்ட் நின்று அந்த ஒரு செகண்ட் டிசைட் பண்ணுறதுல கண்டிப்பாக பேக்கேஜிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். இன்றைக்கி காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்கள் பொருளை வந்து செய்கிறது மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆமாம், இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஒரு நாளில் வர்றது இப்போ அடுத்து 10 நிமிஷத்தில் வர்றது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா ஏதாவது ஒரு கஸ்டமர் எங்கேயோ எங்களை தேடுறாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கேயும் இருந்து அவங்க இங்கே ரீச் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி தட் ஷுட் பி தேர். ஸோ இன்னமும் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஸ்டில் கெட் டு பிரேக் ஈவன். ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் நம்மளுக்கு நிறையா சேலஞ்சஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்த 6 monthsல வந்து we have a target of becoming a profitable business. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸில் தொடர்ந்து நிறைய புது புது தொழில் முனைவோர்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஆர்கானிக்காக வீகன் ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணுற தை சாக்லேட்ஸோட ஃபவுண்டர் அர்ச்சனா மேம்கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ வாங்க மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். தை சாக்லேட்ஸ் அந்த பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பேர் எப்படி வந்து வந்துச்சு, ஏன் வச்சிங்க அந்த மாதிரி ஒரு? ஸோ தை சாக்லேட்ஸ் வந்து பேர் வந்து ரொம்ப வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வைப்போமோ அந்த மாதிரி நிறையா பேர் யோசிச்சு இது வைக்கலாம், அந்த ஊர் வைக்கலாம், அப்படியெல்லாம் யோசிக்கும்போது பட் தையோட மீனிங் வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்கிறது வந்து யார். ஸோ நம்ம அந்த உங்கள் சாக்லேட் அப்படின்றது தான் வந்து எங்களுக்கு தோண விஷயம் வந்து. ஏன்னா உங்களுக்கு நம்ம எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவோமோ அந்த ஒரு நோக்கத்தில் வந்து இது வந்து உங்களுக்காண்டி எல்லா விஷயங்களையும் ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணி உங்களுக்காண்டி எவ்ரி ரைட் ஃப்ரம் சோர்சிங் எல்லாமே நம்ம பண்ணும்போது அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு திஸ் நேம் வாஸ் ஆப்ட். ஸோ அதனால் இது உங்கள் சாக்லேட் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேம், இப்போது தை சாக்லேட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து அதை ஸ்டார்டிங் பண்ணீங்க, ஓகே. பட் அது பிஸ்னஸாக எப்போது க்ரோ ஆக ஆரம்பிச்சு, அதுக்கு எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வந்து தேவைப்பட்டுச்சு? ஸோ சாக்லேட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சாக்லேட்ஸ் ரொம்ப இஷ்டம். இதில் வந்து என் கணவர் வந்து எனக்கு இந்த டார்க் சாக்லேட்டுன்ற உலகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம சாக்லேட் மட்டும் இவ்வளோ இனிக்குதே, இவ்வளோ இது கசப்பாக இருக்கும்போது எப்படி இதை சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வரும்போது இதில் சாக்லேட்டில் எப்படி பண்ணுறாங்க, ஏன் இது கசக்குது, ஏன் மற்றது கசக்க மாட்டேங்குது, காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, குவர்ச்சர்னால் என்ன, ஒரு ஒரு சாக்லேட் விளைச்சல் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து இந்த சாக்லேட்டை நம்மளே பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அப்போ தான் தை சாக்லேட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ இதை வந்து நாங்கள் ஃபார்மலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆர்கானிக்காக எப்படி சோர்ஸ் பண்ணலாம், ஃபார்மர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2022 வி ஃபார்மலைஸ்ட் இட் ஆஸ் அ கம்பெனி அண்ட் பிராண்ட். அண்ட் இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது வந்து சில ஸ்டோர்ஸ் தான். ஏன்னா அவங்ககிட்ட நாங்கள் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் ஷெல்ஃபில் வச்சுக்கிறீங்களான்னு கேட்கும்போது சில ஸ்டோர்ஸில் வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரீஸ்டோர், இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து வி குட் புட் ஆர் ப்ராடக்ட்ஸ் அட் ஸ்டோர். அண்ட் கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்ஸும் வந்து எங்களுக்கு ப்ராமிசிங்காக இருந்தால்தான் இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து இந்த இதில் போயிருக்கோம். மேம், பட் வந்து ஆர்கானிக்காக கொடுக்கணும், பிளான் பேஸ்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை ஏன் எடுத்தீங்க? ஸோ எனக்கு வந்து க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து சாப்பிடும்போது எல்லாத்தையுமே படித்து சாப்பிடணுன்ற ஒரு
வேற வழி இல்ல. பட் அப்படிதான் இருக்குது. அப்ப சாக்லேட் வந்து ஒரு சேஃப் ஜோன். ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு குளூட்டன் மோஸ்ட்லி எதுவுமே ப்ராடக்ட்ஸ் இருக்காது. அப்ப எனக்கு அது வந்து ஒரு சேஃப் ஜோனா இருக்கும்போது, சரி அதே மாரி நெறைய அதர் அலர்ஜின்ஸ் இருக்குது. இப்ப லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் நம்ம ஊர்ல நெறைய பேருக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 1/3 இருக்கும். பட் அது பால் யாருக்குமே செட் ஆகலன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பால் குடிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மக்கர் பண்ணுவாங்க பசங்க. அண்ட் அப்படியே வந்து ஏதோ வளர்ந்துடுறாங்க. பட் அதில ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அது ஒத்துக்குதா இல்லையான்னு தெரியாத மாரி. ஸோ இந்த மாரி நெறைய பேருக்கு வந்து அந்த இன்டாலரன்ஸ் இருக்கும்போது, சரி இவங்களுக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணா இவங்களும் இத சாப்பிடலாமே அப்படின்றதால இந்த ஆர்கானிக் அண்ட் வீகன்ன்றது ப்ராடக்ட்ட பண்ண ஆரம்பிச்சோம். ஆல்சோ நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பா வந்து இட் ஹாஸ் டு பெனிஃபிட் சம்படி. இப்ப வந்து நம்ம வந்து ஏன் ஆர்கானிக்கா பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து நம்ம தான் சொன்னோம்ல, நம்ம ஏன் அந்த ஒரு டை சாக்லேட்ஸ்ன்ற பேர் வச்சோம். ஏன்னா இது உங்களுக்கான பண்ண வேண்டியது. அப்ப எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணோம். நாளைக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம கொரோனா எவ்வளோ விஷயங்கள கத்துக் குடுக்குது. நாளைக்கு எவ்வளோ அன்சர்டன், நாளைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, நம்ம ஹெல்த்து இந்த மாரி எவ்வளவோ ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லும்போது, நம்மளால பண்ற ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல எதுவுமே நம்மளுக்கு வந்து எந்த பூச்சிக்கொல்லியும் இருக்கக்கூடாது. நல்ல பாதுகாப்பான முறையில செய்யணும். பேக்கிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு திருப்பியும் ஒரு குப்பையெல்லாம் சேர்ந்து மண்ல போய் புதைஞ்சு, அது மக்காம இருக்குது. இந்த விஷயங்கள் நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஃப்ளட்ஸ் வருது, எவ்வளோ பிரச்சனை ஆகுது. அப்ப இத வந்து சராசரியா நம்மளுக்கு டெய்லியே நெறைய விஷயங்கள் நடக்குது. அப்ப நம்ம பொருளும் அதுக்கு ஒரு காஸ்ட் ஃபேக்டரா இருக்கக்கூடாது. பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்ட்ட ரெடி பண்ணலாம். அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆர்கானிக்கா இருக்கணும், வீகனா இருக்கணும், ஒரு சஸ்டெய்னபிள் ப்ராடக்ட்டா இது இருக்கணுன்றது பார்த்தோம். மேம் இப்போ மத்த சாக்லேட்ஸுக்கும் இந்த நீங்க தயாரிக்கிற தை சாக்லேட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? ஸோ சாக்லேட்ஸ்ல வந்து 2 வகையான சாக்லேட்ஸா சொல்லுவோம். காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கோவர்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் என்ன ஆகும்னா, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த கொக்கோ பழம் ன்றதுல வந்து நம்ம அந்த விதைய எடுத்து தான் சாக்லேட்ஸ் பண்றோம். ஸோ அதுதான் வந்து பீன் டூ பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொட்டையிலேருந்தே ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது. அதுலயுமே நம்ம வந்து கோவர்ச்சர்ஸ் பண்றது வந்து. அப்ப அந்த விதையில வந்து என்ன இருக்கும்னா, கொழுப்பு சத்தா கொக்கோ பட்டர் இருக்குது. அது இல்லாம கொக்கோ சாலிட்ஸும் இருக்கு. நம்ம அந்த கொக்கோ பட்டர வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம அப்படியே அரைச்சு சாக்லேட்டா பண்றோம். ஸோ அந்த வகையில உங்களுக்கு அந்த பீன் டூ பார் ப்ராசஸ்ல நம்மளுக்கு பண்றோம் சாக்லேட்ஸு. ஸோ அதில வந்து உங்களுக்கு அந்த கொக்கோ பட்டரும் கொக்கோவே ஆக்சுவலா ஒரு சூப்பர் ஃபுட். எப்படி உங்களுக்கு வந்து கிரீன் டீ இல்ல முருங்கைக்கீரையோ, நெல்லிக்காவோ அது மாரி சாக்லேட்ல கொக்கோவே வந்து ஒரு சூப்பர் ஃபுட். அத வந்து பல வருஷங்களுக்கு அதோட ஆக்சுவலான மீனிங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஃபுட் ஃபார் த காட்ஸ். தெய்வங்களுக்கு குடுக்குற அப்படி ஒரு 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 உணவு. ஏன்னா, அதில அவ்ளோ நற்சத்துகள் இருக்குது. ஸோ இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம கஸ்டமர் வந்து இல்லங்க எனக்கு வந்து டயட் கான்ஷியஸா இருக்கேன். பல்ஸ் ஒத்தையாயிரும் அப்படின்றது தான் நெனைக்கிறாங்க. பட் அப்ப அது அவ்ளோ நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நம்ம பீன் டூ பாரா குடுக்கும்போது, ப்ளஸ் இதில நம்ம வந்து ஒயிட் சுகர்ஸ் எதுவுமே போடுறதில்ல. அடிட்டிவ்ஸ் போடுறதில்ல. ஸோ இந்த மாரி விஷயங்களா நம்ம பண்ணும்போது, இட்ஸ் இட்ஸ் லைக் அ பியூர் ப்ராடக்ட் விச் வி ஆர் ட்ரையிங் டூ கிவ் டூ கஸ்டமர்ஸ். அண்ட் தேர் நம்ம வந்து மத்த பிராண்ட்ஸோட டிஃபரன்ஷியேட் ஆகுறோம். பட் மேம் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து தயாரிக்க ஆரம்பிச்ச புதுசுல வந்து, எப்படி மக்கள்கிட்ட வந்து நாங்க இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்ட வந்து புதுசா தயாரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ரீச் அவுட் பண்ணீங்க? இப்போ நீங்க சொன்னீங்க வந்து ஷாப்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ வந்து அது நம்ம சென்னைய பொறுத்தவரைக்கும் ஓகே. பட் அத தாண்டி வந்து இப்போ இந்த அளவு பிசினஸ் க்ரோ ஆகுறதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து கஸ்டமர்ட்ட போயிட்டு அவங்கட்ட குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து எல்லாருக்குமே அந்த நாங்க எல்லாருக்குமே போய் குடுக்கல. பட் அந்த கான்ஷியஸ் கன்சியூமர் யார் வந்து கொஞ்சம் வந்து சிந்திக்கிறாங்க. என்ன நம்ம சாப்பிடுறோம்? எப்படி சாப்பிடுறோன்ட்டுன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ், ஒரு அவேக்கனிங் கொஞ்சமாவது ஒரு கான்ஷியஸா இருக்கிறவங்கட்ட குடுக்கும்போது, எங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் ஆப்ட்டா இருந்தாங்க. நாங்க குழந்தைகளுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு குடுக்க ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட்டு வந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு தான் குடுக்க பார்த்தோம். ஏன்னா, அவங்க தான் வந்து இத வந்து புரிஞ்சுக்க மேபி ஒரு ஜோன்ல இருப்பாங்க. ஏன்னா, ஏன் சாக்லேட்? ஏன் வந்து டார்க் சாக்லேட்? அந்த மாரி விஷயங்கள நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம அவங்களுக்காண்டி ஃபர்ஸ்ட்டு சாக்லேட் பண்ணல. நம்ம ஹெல்த்துக்காண்டி நம்ம ஒரு சாக்லேட்ட சாப்பிட்டுட்டு, வி ஷுடன்ட் ஃபீல் கில்டி அபௌட் இட். இதுதான் வந்து சிம்பிளா எங்களோட கான்செப்ட். நீங்க சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருங்க. சாக்லேட் சாப்பிட்டேன்னு வருத்தப்படாதீங்க. ஸோ அவங்கட்ட போய் குடுக்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் நல்லாருந்தது. அதான் சொன்ன மாரி இந்த ஸ்டோர்ஸ்ட்டலாம் குடுக்கும்போது, அவங்க வந்து தே வர் வெரி ப்ராமிசிங். சரி பரவால்ல, புதுசா இருக்கு. ஏன்னா, எந்த ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்லயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சாக்லேட்டே இருக்காது. முக்காவாசி. அவங்கட்ட மத்த பொருட்கள் இருக்கும். நம்மட்ட ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டீஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க.
நம்ம டெய்லி க்ரோசரிஸ் எல்லாம் இருக்கும், காய்கறிகள் இருக்கும். பட் அதுக்குன்னு நம்ம சாக்லேட் வாங்கணும்னா அப்போ வந்து வி ஃபெல்ட் இங்கே கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆரம்பிக்கலாமே. ஏன்னா இந்த மக்கள் கண்டிப்பாக வந்து இவங்களும் வந்து அந்த கில்ட் ஃப்ரீ இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது தேவர் ஆப்ட் இனஃப். அண்ட் இதே மாதிரி மற்ற இடங்களுக்கும் கொடுக்கும்போது, ஈவெண்ட்ஸுக்கு போய் கொடுக்கும்போது, டேஸ்டிங்க்கு கொடுக்கும்போது மக்களோட ரெஸ்பான்ஸை வச்சு நாங்கள் எங்கள் இதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேம் இப்போ வந்து கோவிட் டைம்ல தான் அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எப்படி இருந்துச்சு மேம்? ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து வெப்சைட் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கும் முன்னாடி வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு வந்தேன். ஸோ இப்போ ஐடி கம்பெனி வேலை இல்லை, இப்போ அது எதுவுமே கிடையாது. இதை தான் வந்து நம்ம தெய்வமே தொழில்ன்ட்டுன்னு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த சேவிங்ஸை தான் வந்து ஐ ஹேட் இன்வெஸ்டட். ஸோ ஒரு இனிஷியலாக ஒரு 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கோவிட்ல ஒரு ஃபுல்லாக ஒரு மேக் ஷிஃப்டாக நாங்கள் ரூமில் சைஸில் தான் ஆரம்பித்து எல்லாமே கன்வெர்ட் பண்ணி, அப்போ என்னென்ன மினிமல் மெஷினரிஸ் இருக்க முடியுமோ அதை வச்சு தான் ஆரம்பித்து ஹேண்ட் பேக்கேஜிங் தான். இப்போயுமே வந்து இப்போ தான் வந்து எல்லா ஊர்களுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் பண்ணும்போது ஸோ ஹேண்ட் பேக்கேஜிங். ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் சாக்லேட். அதுதான் வந்து ஃபுல்லாக ஆரம்பித்தது. ஸோ அதுலேருந்து படிப்படியாக வந்து முன்னேறிட்டு இருந்திருக்கோம். ஓகே மேம். மேம் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பிராண்டா தை சாக்லேட்ஸ் வந்து ஒரு பிராண்டா உருவாகியிருக்கு அப்படின்னு. பட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதை தாண்டி இப்போ பிராண்ட் அப்படிங்கிறப்போ வந்து வேற என்னெல்லாம் விஷயங்கள் வந்து தேவையா இருக்கு ஒரு தொழிலுக்கு? கண்டிப்பாக வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்கள் பொருளை வந்து செய்கிறது மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். உங்களை மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்பால் தான் வந்து எங்களால் நாங்கள் என்ன பண்ணுறோன்றத இந்த ஒரு வட்டத்துலேருந்து வெளியிலையும் எங்களால் சொல்ல முடியுது. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. என்ன மாதிரி ஒரு லைக் நாங்கள் முதல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற டயத்தை விட இன்றைக்கி வந்து நிறைய இந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு ரொம்ப ப்ராமிசிங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ இந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு ப்ளஸ் இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு டச் ஆஃப் த பட்டன்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு எல்லாமே பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாமே பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லா ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கணும். அண்ட் அந்த மெசேஜிங் வந்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் எந்த ஒரு மூலை முடுக்கில் இருந்தால் கூட உங்களால் பேன் இண்டியா எங்கேனாலும் கொடுக்க முடியும். ஏன் ஈவன் வெளிநாட்டில் கூட அனுப்ப முடியும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இப்போ தை சாக்லேட்ஸ் வந்து இந்தியா முழுக்க அண்ட் அப்ராடு போகுதா மேம்? நாங்கள் இப்போ வந்து இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம். அப்ராட் இங்கே இன்னும் எதுவும் பண்ணல. பட் இந்தியாவில் எங்கேனாலும் வி ஆர் ஷிப்பிங் இட் அக்ராஸ். மேம் இப்போ வந்து எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் எடுத்துச்சு நம்ம இந்தியா முழுக்க வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு? கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 மாதமாக வந்து நாங்கள் வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் தான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணோம். ஏன்னா சாக்லேட்டுன்றது ரொம்ப டெம்பரேச்சர் சென்சிட்டிவான ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம வந்து ஒரு 4 நாள் அப்படியே அனுப்புறது கஷ்டமாக இருக்கும்போது எப்படி வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து அடுத்த நாள் அனுப்பலாம், எப்படி பேக் பண்ணி அனுப்பலாம், எந்த டெலிவரி பார்ட்னரோட ஒர்க் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சு பண்ணாதான் கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் சேஃபாக போகணும், ப்ராடக்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் போகணும். அப்போ தான் அவங்க திருப்பி வாங்குவாங்க. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் வாஸ் குவைட் சேலஞ்ச். அண்டு அது பண்ணவே எங்களுக்கு 6 months ஆச்சு. ஏன்னா ரைட் ஃப்ரம் பேக்கேஜிங் என்ன மாதிரி பேக்கேஜ் பண்ணுவோம் அண்ட் அதை வந்து எப்படி கஸ்டமருக்கு பேக் பண்ணி அனுப்புகிறோம், அவுட்டர் பேக்கேஜிங் என்ன பாக்ஸில் போட்டு தரோம், எப்படி அவங்களுக்கு போகுது. ப்ளஸ் இதுலேயுமே வந்து நம்ம வந்து சொன்னாப்புல சஸ்டைனபிளாக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டே பண்ண பார்த்தது தான். மேம் இப்போ வந்து பேக்கேஜிங் பற்றி சொன்னீங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸை பார்த்தோம்னா பேக்கேஜிங்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும். ஸோ பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இதில் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ எனக்கு கை கொடுத்த ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வேலையில் வெப்சைட் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் சொன்னேன்ல. ஸோ அந்த ஒரு வேலையில் என்னோட க்ரியேட்டிவ் ஃப்ரண்ட்டை வந்து தான் எங்களோட சாக்லேட் பேக்கேஜிங் நான் தான் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நான் யோசித்தது வந்து நம்ம ஊர் சாக்லேட்டு அதை தான் வந்து ஃபுல் வேர்ல்டுக்கே காமிக்கணும். தட் திஸ் இஸ் இந்தியன் கோகோவை வந்து நம்ம உலக அளவில் காமிக்கணும். ஸோ இட் ஹேஸ் டு பி எ பிளெண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் பாக்ஸ் எல்லாமே பேக்கேஜிங் எல்லாமே டிசைன் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரி நம்ம எப்படி பார்த்து பண்ணுவோமோ அதுக்கு ஒரு பேர் வச்சோம், அதுக்கு டிசைன் பண்ணோம். அது எல்லாமே பண்ணும்போது ஐ ஃபெல்ட் அ லாட் வெரி சாட்டிஸ்ஃபைட். பட் அதை கஸ்டமர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபீட்பேக் சொல்லும்போது உங்கள் பேக்கேஜிங் நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது ஓகே எஃபர்ட் போட்டது நல்லா இருக்குது. எனக்கு நான் இந்த இடத்துல தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். ஆக்சுவலாக வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். பட் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு அது இன்னும் ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கு வந்து பேக்கேஜிங் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக.
இது வந்து எப்படி சொல்கிறது, இன்னைக்கு இவ்வளோ பஞ்சமே இல்லாமல் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுறது கூட நம்மளுக்கு நேரம் இருக்காது. இப்படி 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 இப்படின்ட்டுன்னு போகும்போது வரும்போது 100 விஷயங்கள் நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணு. ஆனால் அந்த ஒரு மோமெண்ட்டில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் அந்த பார்த்து அந்த ஒரு செகண்ட் நின்று அந்த ஒரு செகண்ட் டிசைட் பண்ணுறதுல கண்டிப்பாக பேக்கேஜிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா வந்து சொல்லுவாங்க நோபடி ஜட்ஜஸ் அ புக் பை இட்ஸ் கவர். பட் எல்லாருமே ஒரு பொருளை வாங்கும்போது ஃபஸ்ட்டு அதை முன்ன பின்ன பார்க்கறதுக்கு நம்ம வந்து அந்த பேக்கேஜிங் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 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 ப்ராடக்ட்டுன்னு பண்ணோமா கண்டிப்பாக பேக்கேஜிங்கில் நம்ம அதை வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஃபேக்டர். மேம் இப்போ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பீப்புளை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு அட்வர்டைசிங் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணுறீங்களா? அண்ட் வந்து இப்போ வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நாங்கள் பேசுகிறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ஸ்டால்ஸ் தான். ஸ்டால்ஸில் தான் எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வச்சோம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து? ஸோ நாங்கள் அட்வர்டைஸிங் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணல. ஏன்னா நம்ம பூட் ஸ்டாப்டாக இருக்கும்போது பெருசாக எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் எதுக்கும் பண்ண முடியலை. நம்ம பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து கேமரா முன்னாடி வந்தது கிடையாது. பட் அட்லீஸ்ட் அப்போ வந்து கேமரா முன்னாடி வந்து எங்கள் ப்ராடக்ட் இது இப்படின்ட்டுன்னு சொல்கிறதுக்கு சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக சொன்னோம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம், இது இந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை அதுக்குண்டான நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் சாக்லேட்டை வந்து நம்ம ஸ்டோரில் கொடுக்கும்போது என்னென்னா யாருக்குமே கஸ்டமர்ஸுக்கு டேஸ்டிங்க்கெலாம் கொடுக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாலுக்கு போகும்போது உதவியாக தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம நேர் வழியாகவே கேட்க முடியுது. அவங்க என்ன ஃப்ளேவர் சாப்பிட்றாங்க, என்ன மாதிரி பிடிக்குது. அவங்க திருப்பியும் நம்மகிட்ட வந்து ஒரு லாயல் கஸ்டமராக கன்வெர்ட் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்து தேவையான போது நம்ம வந்து பேசுகிறோம், ஃபீட்பேக்ஸை வாங்கிக்கலாம். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேம் இப்போ தை சாக்லேட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது சாக்லேட்ஸ்? ஸோ சாக்லேட்ஸில் வந்து நாங்கள் வந்து 3 வகையாக சொல்லுவோம். ஸோ சாக்லேட்ஸில் வந்து ப்ரௌன் சுகர் ஸ்வீட் பண்ணி கலந்து நாங்கள் சாக்லேட்ஸ் பண்ணுறோம். இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இல்லை கோகோனட் சுகர். ஸோ இந்த 3 வகையில் நம்ம நட்ஸு, நம்ம ஊரில் கிடைக்கிற நட்ஸு என்னென்ன இருக்குது, ஆல்மண்ட்ஸாக இருக்கட்டும், கேஷ்யூஸாக இருக்கட்டும், வால்நட், ரேசன் இந்த மாதிரி இருக்கட்டும், இல்லை மேங்கோ சீசனில் நாங்கள் வந்து மேங்கோ கூட சாக்லேட்ஸில் போட்டு பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 55% 55% கொக்கோ இருக்கிற சாக்லேட்லேருந்து 100% சுகரே இல்லாத சாக்லேட்டுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து ட்ரிங்கிங் சாக்லேட்டுக்கு உண்டான பவுடர் மிக்சஸாக இருக்கட்டும், இல்லை பியூர் கோகோ பவுடர் இதுவுமே கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். மேம் இப்போ திரும்ப வந்துட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறப்போ வந்து 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதே வந்து உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடிஞ்சிச்சா? இல்லை அதுக்கு எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வந்து தேவைப்பட்டுச்சு? ஸோ இன்னமும் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஸ்டில் எட் டு பிரேக் ஈவன். ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நம்மளுக்கு நிறையா சேலஞ்சஸ் வரும். ஸோ எங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து இந்த வருஷம் ஆக்சுவலாக கொக்கோ விலைகளோட ப்ரைஸ் ஹைஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக ஆச்சு. கிட்டத்தட்ட அதை வந்து பேட்டில் அவுட் பண்ணுறதுக்கே வந்து எல்லாருமே விலை ஏற்றியாச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து இன்னும் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராடக்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் இனிஷியலாக கொஞ்சம் செட்டப் பண்ணி எல்லாம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகும்போது கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்து அதை வந்து அந்த ஹைக்கை வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இன்னும் பிரேக் ஈவனுக்கு நம்ம அதனால தான் அடுத்து வந்து அந்த வெப்சைட் மூலயமா இந்த மாதிரி சில விஷயங்களையுமே வந்து கொண்டு வர பார்க்குறோம். ஸோ தட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம இன்னும் வைடர் ரீச்சாக போகலான்ட்டுன்னு. அண்ட் மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல கொக்கோவோட ப்ரைஸை வந்து வேரி ஆகுறப்போ வந்து சாக்லேட்ஸில் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட டக்குன்னு வந்து அந்த வேரியேஷனை வந்து கொண்டு சேர்க்க முடியல. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கும் அந்த ஒரு இடத்துல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த கஸ்டமர்ஸை வந்து எப்படி ரீச் பண்ணலாம்? லைக் வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து வேறு அதோட குவான்டிட்டி வந்து வேறு ரைஸ் பண்ணி இல்லை வந்து குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணி அந்த மாதிரி. சார் நாங்கள் இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து B2Bல தான் இருந்தோம். ஸோ நம்ம ஸ்டோர்ஸில் கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் இவெண்ட்டுக்கு போகும்போது நம்மகிட்ட நேரில் வாங்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம இது கழித்து வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட நம்ம அதிகமாக விற்று தான் நம்ம வந்து நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக வந்து நீங்கள் இன்றைக்கி வாங்கின விலை இது, நாளைக்கு வாங்குறதுக்கு டக்குன்னு தக்காளி விலை மாதிரி ஏற்றலை. பட் வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் லைக்கிங் ஆர் ப்ராடக்ட். இனிஷியல் ஃபேஸில் இருக்கும்போது நாங்கள் அந்த ப்ரைஸ் ஹைக்கை அப்படியே கேஸ்கேட் பண்ணலை. பட் கண்டிப்பாக வந்து நிறையா பேருக்கு ரீச் பண்ணி எங்களோட இதை வந்து ஈவன் அவுட் பண்ணலான்னு தான் பிளானில் இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து B2Bயாக இருந்த ஒரு பிராண்டை அடுத்து ஒரு D2Cயாக கொண்டு போகலான்ற பிளானில் இருக்கோம். மேம் இப்போ வந்துட்டு
நீங்க பிசினஸ் பண்றீங்க. மந்த்லி ப்ராஃபிட்ங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? இப்போ we've not break even. ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்த 6 monthsல வந்து we have a target of becoming a profitable business. ஸோ அதுக்குண்டான முயற்சியில் தான் இப்போ வந்து இந்த D2Cயாக மாறிட்டு இதில் வந்து கண்டிப்பாக இன்னும் நிறைய கஸ்டமர்ஸுக்கு ரீச் அவுட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் தென் we will be there. மேம் நெக்ஸ்ட்டு அந்த தை சாக்லேட்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ நாங்கள் வேறு சில ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டுன்னு இருக்கோம். கிஃப்ட் ஹேம்பர்ஸ்லாம் க்யூரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலான்ட்டுன்னு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து கிஃப்டிங் வந்து ஒரு சாக்லேட்டும் அதுவுமே வந்து எல்லாருமே நிறையா ஸ்வீட்ஸ் இல்லாமல் சாக்லேட்ஸுமே கிஃப்ட் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஹேம்பர் கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து சஸ்டைனபிளான ஒரு ஹேம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்குமே ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து எங்களோட ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதுலேயுமே வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் வேறு சில ப்ராடக்ட்ஸுமே வந்து பைப்லைனில் இருக்குது. இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வெரி கீன் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் இன்ட்ரடியூஸ் டு கஸ்டமர்ஸ். ஏன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை வச்சு தான் நாங்கள் இன்னும் எங்கள் ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ. மேம் அண்ட் வந்து இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும். ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க. அதே மாதிரி வெப்சைட்ஸில் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா? ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்விக்கி மினியில் தான் எங்கள் ப்ராடக்ட்ஸை போட்டோம் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்களும் இப்போ தான் இனிஷியலாக ஆரம்பித்தோம். மற்ற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் இப்போ தான் ஆன்போர்டிங் போயிட்டுருக்குது. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடுவோம். ஐ திங்க் அதுக்கப்புறம் டெஃபினெட்லி எல்லா பக்கமும் நாங்கள் வந்து இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். கண்டிப்பாக ஏன்னா ஏதாவது ஒரு கஸ்டமர் எங்கேயோ எங்களை தேடுறாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கேயும் இருந்து அவங்க இங்கே ரீச் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி தட் ஷுட் பி தேர். ஆமாம், இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் கடைக்கு போய் வாங்குறதுன்றது குறைஞ்சிருச்சு. த ஈஸ் ஆஃப் கம்ஃபர்ட். ஃபஸ்ட்டு வந்து இ-காமர்ஸ், இப்போ ரொம்ப ரொம்ப குவிக் காமர்ஸ். பிகாஸ் ஈவன் எல்லா பெரிய பிராண்ட்ஸுமே வந்து அடுத்து ஸோ ஒரு நாளில் வர்றது இப்போ அடுத்து 10 நிமிஷத்தில் வர்றது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து திங்ஸ் ஆர் இவால்விங் ரேப்பிட்லி. ஸோ அதனால் அதுக்கேற்றாப்புல கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராடக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமருக்கு இந்த சீக்கிரமாக போய் சேருதோ அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஆறி போன சாப்பாடு யாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி உடனே சுட சுட கொடுத்தோன்னா அதோட மகிமையே வேறன்ற மாதிரி சொல்லும்போதே ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமருக்கு சீக்கிரமாக போகுதோ, உங்களுக்கு இன்றைக்கி சாப்பிடணும்னு தோணுது, அது இன்றைக்கே இல்லை அடுத்த அரை மணி நேரத்தில் வருதுச்சுன்னா அது வேறு. அதுவே உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து வருதுன்னா அது வேறு. ஸோ கண்டிப்பாக மைண்ட் செட் மாறுது. அண்ட் அதால் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்றாப்புல நாங்களும் மாறிட்டுருக்கோம். சூப்பர் மேம். ஸோ வந்து தை சாக்லேட்ஸ் பற்றி இவ்வளோ விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் அதோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.